வணக்கம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற ஒரு பழமொழியின் வாயிலாக நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விடாம அதை எப்படி தக்க வச்சு அதை உபயோகப்படுத்தி முன்னேறி வரலாம் அப்படின்றத முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல புது விதமா வீட்லயே இலங்கை முறையான மைதா ரொட்டி மற்றும் கட்ட சம்பல் எப்படி செய்யறது அப்படின்றதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மைதா ரொட்டி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், தேங்காய் பூ 1 மூடி, தேங்காய் எண்ணெய் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப மற்றும் சுடுதண்ணீர். ஒரு பாத்திரத்தில் துருவன தேங்காய் பூ போட்டுக்கணும். அதோட மைதாவை சேர்த்து நல்லா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு அதோட 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறம் சுடுதண்ணி கொஞ்சோன்னு தெளிச்சுக்கிட்டு அதை நல்லா கெட்டியான பதத்தில் பிணையணும். இது எல்லாமே எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி அதை ஒரு கெட்டியான பதத்தில் எடுத்துக்கணும். இதில் சுடுதண்ணி போட்டு பிணைஞ்சாதான் மாவு ஒரு நல்ல சாஃப்ட்டும் கிடைக்கும். பிணையும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கணும். இதுதான் நல்ல பதம் ரொட்டி போடுறதுக்கு. இப்போ விறகடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கலாம். கல் நல்லா காஞ்ச பிறகு ஒரு வாழை இலையில் தேங்காய் எண்ணெயை தடவி ரொட்டியை தட்டிக்கலாம். அதில் ஏன் தேங்காய் எண்ணெய் தடவுறோம் அப்படின்னா, ஒன்று ஃப்ளேவருக்காக, இன்னொன்று வாழை இலையிலேருந்து ஈஸியாக எடுக்கிறதுக்காக. இந்த மாதிரி நல்லா எண்ணெயை தடவிக்கணும். தேவைக்கேற்ற அளவுக்கு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கிட்டு இதை அந்த வாழை இலையில் அப்படியே வச்சு ரொட்டியாக தட்டணும். நம்ம இப்படியே கையை வச்சும் தட்டலாம், இந்த பூரிக்கட்டை இந்த மாதிரி இதையும் வச்சு தட்டலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது தான் ஸ்ரீலங்கன் ஸ்டைலு. ஃபுல்லாக இந்த மாதிரி தட்டிக்கணும். அந்த வாழையில் ஃபுல்லாக சேப் வர அளவுக்கு. இப்போ கல் நல்லா காஞ்சிருக்கும். நம்ம கல்லில் எடுத்து போட்டுடலாம். தட்டின ரொட்டியை கல்லில் எடுத்து போட்டுடலாம். இப்போ கல்லில் போட்டாச்சு. இப்போது இது வேகிற வரைக்கும் இருக்கணும். இது ஒரு சைடு வெந்த பிறகு திரும்பி இன்னொரு சைடுக்கு திருப்பி விடணும். பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. நல்ல பொன் முறுவல் கலரில் வந்தோனையும் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்த பிறகு அதை எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கும் 2 சைடுமே. இப்போ வெந்துருச்சு. சூப்பரான ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. கட்ட சம்பல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் தேங்காய் பூ, துருவன தேங்காய் பூ, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் வரமிளகா, தேவையான உப்பு, எலுமிச்சம்பழம் வேணும்னா போட்டுக்கலாம். இது ஒரு புளிப்பான டேஸ்ட்டை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் தேங்காய் போடுறதுனால ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் இருக்கிறதுக்காக புளிப்பு சுவையை நம்ம ஆட் பண்ணலாம். வேணும்னா போட்டுக்கலாம். நீங்கள் அம்மியை நல்லா கழுவிட்டு அம்மியில் துருவன தேங்காய் பூ, வரமிளகா, உப்பு இதெல்லாம் வச்சுட்டு நல்லா அரைக்கணும். தேங்காய் வரமிளகாலாம் அரைச்ச பிறகு வெங்காயத்தை வச்சு 1-2 தட்டணும். நல்லா அரைச்சிடக்கூடாது. 1-2 தட்டிட்டு எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்துட்டு இதில் நம்ம இப்போது எலுமிச்சம்பழச்சாறு ஆட் பண்ணலாம். இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ரொம்ப நேரத்துக்கு இது நல்லாயிருக்கும் தேங்காய் போடுறதுனால எலுமிச்சம்பழச்சாறு ஆட் பண்ணும்போது. எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டிக்கணும். அப்போ தான் அந்த எலுமிச்சம்பழச்சாறு நல்லா அதோட சேரும். இப்போ
இப்போது சுவையான மைதா ரொட்டி மற்றும் கட்ட சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்துட்டு சம்பல் மட்டும் இல்லாமல் சிக்கன் கறி அப்புறம் பருப்பு கறி இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது சைட் டிஷ்ஷஸாக. இதெல்லாம் வந்து இனி வரும் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புனீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மிக்க நன்றி.